வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது மரண தண்டனை ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில். இந்தியாவினுடைய வர்த்தக நகரமான மும்பையில் 1993ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட இடங்களில் பயங்கர வெடிகுண்டு தாக்குதல். அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 257 பேர் மாண்டனர், 750க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். அந்த தாக்குதலுடைய முக்கியமான குற்றவாளியான யாகூப் மேமன் 2 நாட்களுக்கு முன்பாக தூக்கிலிடப்பட்டார். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் தூக்கு தண்டனை சரியா தவறா என்ற விவாதம் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதே தலைப்பில்தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். மரண தண்டனை ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில். அதற்காக நமது திண்ணைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஹாஜா கனி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதலில் திரு மணி, பொதுவாக இந்த மரண தண்டனை குறித்து விரிவாக விவாதிப்பதற்கு முன்பாக யாகூப் மேமனுடைய மரண தண்டனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒரு பத்திரிகையாளராய்? இல்லை, அடிப்படையில் நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். ஒரு கொடிய விலங்குகள் கூட நாட்டில் புகுந்து அட்டகாசம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராங்குலைசர் போட்டு அதை செயலிழக்க செய்கிறோம், அல்லது பிடிச்சி கூண்டில் ஜூவில் விட்டுறோம், இல்லை காட்டில் விட்டுறோம். ஆகவே மனிதன் கொல்லக்கூடிய அரசு மனிதனை கொல்லக்கூடிய நீதிமன்றங்களின் மூலமாக அது கொள்கை அளவில் எனக்கு அதில் எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை நான் முழுவதுமாக மூர்தன்யமாக எதிர்க்கிறேன். யாக்கூப் மேனன் விஷயத்தில் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரண தண்டனை அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக நான் யாக்கூப் மேனனின் மரண தண்டனையை கண்டிப்பாக எதிர்க்கிறேன். ஆனால் அதற்காக அவர் குற்றவாளி இல்லை என்றோ, மார்ச் 12, 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த கொடூரமான சம்பவங்கள் அவற்றை நாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். அன்று நடைபெற்ற அந்த தாக்குதல் மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல்கள், அவற்றில் அவர் குற்றவாளி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அது பியாண்ட் டவுட் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நான் நினைக்கிறேன். அந்த ஆர்குமெண்ட் மரண தண்டனை பற்றி நம்முடைய விவாதத்தை திசை திருப்பிவிடக்கூடிய ஆபத்து உள்ளதாகவும் நான் கருதுகிறேன். திரு ஹாஜா கனி, உங்களுடைய பார்வையில் இந்த மரண தண்டனை எப்படி பார்க்கிறீங்க? மரண தண்டனை பற்றிய பார்வைக்கு வருவதற்கு முன்னால், இந்தியா போன்ற நாடுகளில், நம்முடைய நாட்டில் மரண தண்டனை இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அண்மையில் யாக்கூப் மேமனுடைய தூக்கு அமைந்திருக்கின்றது. அன்பு தோழர் மணி சொன்னது போல ஒரு வழக்கு நடந்து முடிந்திருக்கின்றது. அதில் யாக்கூப் மேமன் குற்றவாளியா இல்லையா என்பது இப்போது விவாதத்திற்குள் நுழைய வேண்டாம், அது திசை திருப்பம் என்று சொல்லிவிட்டார். குற்றவாளியா இல்லையா என்பதை விட குற்றச்செயலுக்கு ஏற்ற தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா, அப்ரூவராக யார் மாற முடியும்? ஏதோ அந்த குற்றத்தை பற்றி அறிந்திருக்கின்ற அல்லது தெரிந்திருக்கின்ற வகையில் அவர் அப்ரூவராக மாறி இந்திய அரசாங்கத்தினுடைய அன்றைக்கு அதனுடைய பி ராமன் போன்றவர்களுடைய முயற்சியில் பாகிஸ்தானில் இருந்தவர் நேபாளம் வழியாக இந்தியாவை நம்பி சரணடைந்து 40 ஆண்டுகள் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் தேடிய பல தகவல்களை அவர் தந்து உதவினார். இதன் மூலம் அந்த வழக்கை ஒரு திசை கொண்டு போக முடிந்தது என்று ஓபி சத்வால் போன்றவர்கள் அன்றைக்கு உயரதிகாரிகள் தந்து அவர் இங்கே சரணடைந்திருக்கின்றார். சரணடைந்தவர்களுக்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் தூக்கு விஷயத்தில் ஒரு சின்ன பிற ஊடகங்களிலும் கூட விவாதிக்கப்படாத, அதிலிருந்து தவறிவிட்ட ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சஞ்சய் தத்தை பற்றி எல்லாரும் பேசினார்கள். சஞ்சய் தத்துக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது, பரோல் வழங்கப்பட்டது, அவரை நம்பி முதலீடு செய்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பார்த்து கொள்ளப்பட்டது. இடையிடையே படப்பிடிப்புக்கு சென்று வந்தார். அதுபோல அவர் மீது பெரிய ஒரு அனுதாபம் திரட்டப்பட்டது. இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே மும்பை குண்டுவெடிப்பு வழக்கிலே அபு சலீம் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த அபு சலீம் அவருடைய காதலி என்று சொல்லக்கூடிய மோனிகா பேடியோடு போர்ச்சுகல் நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டார். போர்ச்சுகல் நாடு அவரை இங்கே இந்தியாவுக்கு ஒப்படைக்கும் போது நிபந்தனையை போட்டு ஒப்படைத்தது. போர்ச்சுகல் நாட்டில் மரண தண்டனை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. சிறை தண்டனை கொடுப்பதாக இருந்தால் கூட 25 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை இருக்கக்கூடாது என்று நிபந்தனை போட்டு அபு சலீம் இங்கே ஒப்படைக்கப்படுகின்றார். அதை நிறைவேற்றுகிறார்கள்.
பாகிஸ்தானிலிருந்து இந்திய நாட்டை நம்பி வேறு ஏதாவது ஒரு நாடு நிபந்தனை போட்டு ஒப்படைத்திருந்தால் நாம் இப்படி செய்திருப்போமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விரிவா பேசுவோம். திரு சுந்தரராஜன், உங்களுடைய பார்வையில் விரிவா பேசுவோம். பொதுவாக மரண தண்டனை என்பதே ஒரு பொருளற்ற ஒரு தண்டனை தான். அதாவது மரணம் என்பது தண்டனை தானா என்பதே ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இதில் மரண தண்டனை அப்படிங்கிறது அதாவது தண்டனை நம்ம நாட்டை மாதிரியான நாடுகளில் தண்டனை என்பது ஒரு சீர்திருத்தத்துக்கான ஒரு கருவியாகத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிறைச்சாலை என்பது ஒரு சீர்திருத்தம், ஒரு கூடம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நடைமுறையில் அதுக்கான எந்த முயற்சியிலும் இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, இந்த மரண தண்டனை என்பதில் மூலமாக நான் எதையுமே சாதிக்க போகிறதே இல்லை அடிப்படையில். இன்னொன்று சொல்ல பார்த்தா நம்மளோட இந்த நீதி நிர்வாக முறை என்பதே ஒரு முழுமையான முறையெல்லாம் இல்லை. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விசாரணை நீதிமன்றங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் நம்மளோட சட்டத்திலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்தோட பிரிவு 194 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மரண தண்டனைக்குரிய குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு வரையறை செய்து அதில் பொய் சாட்சி மூலமாக ஒரு நபருக்கு மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்க வகையில் பொய் சாட்சி சொன்னால் அது மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுது. இது இன்னொரு விதத்தில் நம்ம சொல்ல முயற்சி பண்ணால், அதாவது பொய் சாட்சி மூலமாக மரண தண்டனை கொடுப்பதற்கு இந்த நீதி முறையில் வாய்ப்பு இருக்கிறது என்பது சட்டமே ஒத்துக்குது. இந்த சூழலில் மரண தண்டனை என்பது ஒன்று தேவைதானா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட காவல்துறையும் இந்த விசாரணை முறைகளும் பார்த்தீங்கன்னா, நிரபராதிகளை தான் செய்யாத குற்றத்தை அவங்க செய்ததா ஒப்புக்கொண்டு அவங்க தண்டனை ஏற்றுக்கிற அந்த சூழலை உருவாக்கியதற்கு பாண்டியம்மாள் கொலை வழக்கு மாதிரி பல வழக்குகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கு. இந்த சூழலில் இது அடிப்படையில் மனித உரிமைகளை பற்றி கவலைப்படாத ஒரு நீதி நிர்வாக முறை, குற்றவியல் விசாரணை முறை சட்டம்லாம் இருக்கிற இந்த சூழலில் மரண தண்டனை என்பது எந்த காரணத்துக்காகவும் ஏற்க முடியாத ஒரு விஷயம் தான். பெரியவா பேசும். திரு ராமசுப்ரமணியம், உங்களுடைய பார்வையில் இந்த மரண தண்டனை. முதல்ல படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் அப்படின்னு பாரதியார் சொன்னதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு எம்ஏ இங்கிலீஷ் படித்தவர், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர், ரொம்ப ரோரிங் ப்ராக்டிஸ் ஒரு ஆடிட்டராக இருந்தவர். அப்பேற்பட்டவர் இத்தகைய ஒரு கொடுமையான செயல் செய்திருக்கின்றார். அதற்கு பாரதியார் சொன்னது தான் என்னுடைய கருத்தாக அமைகின்றது. அடுத்ததாக அவர் தூக்கு கயிறுக்கு அழைத்து செல்லப்படுகின்ற அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஐ எம் கில்ட்டி, நான் குற்றமானவன், அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகவே நாட்டில் மிகப்பெரிய குற்றவாளிகள் இருப்பார்களே, ஆனால் அது ஒரு களையை எடுக்கிறது அப்படிங்கிறது, நல்ல பயிர் வேணும் அப்படின்னா அப்போ களை எடுப்பது என்பது அவசியமாகின்றது. அதுபோல் இந்த விஷயத்திலும் அரசாங்கம் அதாவது அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அவருக்கு உதவி செய்வதற்காக என்னென்னலாம் வாய்ப்பெல்லாம் கொடுத்தாச்சு. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்தாச்சு, மற்ற கோர்ட்டுகளும் கொடுத்திருக்கிறார்கள். அண்ட் இவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஏராளமாக பணம் செலவு செய்து கடைசி வரைக்கும் எப்படியாவது அந்த கேலஸ்லையும் தப்பிக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்தவர். ஆகவே இவ்வளவுலாம் பண்ணியும் கூட அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மிக மிக சரியான தண்டனை, அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. திரு ஹாஜா கனி ஒரு கருத்து சொன்னார். அதாவது ஒருத்தர் சரணடைகிறாரு, அவரை ஒரு அப்ரூவரா மாற்றி ஒரு அப்ரூவர் ஒரு இவ்வளவு பெரிய குற்ற செயல் நடந்திருக்குது, ஒரு அப்ரூவர் என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல வர்றாரு, அவரை நீங்க தூக்கில் போடுறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு கருத்தை சார். இது யார் சரண்டர்னு இவரே நண்பர் சொன்னார். இந்த ராமன் அப்படிங்கிறவரை பற்றி எல்லாம் சொல்லுங்க. ராவுடைய ஒரு அதிகாரி, அவர் இப்பொழுது இல்லை, அவருடைய ஆர்டிகல்லாம் வந்திருக்கின்றது. அதெல்லாம் இது இதெல்லாம் அதாவது பல அதிகாரிகள், பல ஜட்ஜஸுக்கெல்லாம் என்னென்னா ஞானோதயம் எப்போ பிறக்கும்னா, அவரெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு அவர்களுக்கு திடீரென்று ஒரு ஞானோதயம், புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே வந்த மாதிரி. இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ராமர் என்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜட்ஜ்மெண்ட் ட்ரையல் கோர்ட்டில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. அது உறுதிப்படுத்தப்பட்ட மற்ற இடங்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இவர் ஒரு ஆர்டிகல் எழுதி வச்சிருக்காரு. அது இப்பொழுது பத்திரிகைகள்லாம் இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட இது சம்பந்தமாக ஒரு கேள்வி இல்லை சார், இது சம்பந்தமாக ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல குண்டு வெடிப்பு, 287 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆமா, இந்த 287 பேர் இறக்குறதுக்கு யாகூப் மேமன் மட்டும்தான் குற்றவாளியா? இல்ல 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 குற்றவாளியா? இல்ல இல்ல இதனுடைய பின்புலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, என்ன ஆனாங்க, அந்த ஒரு 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 இதை சொல்ல முடியுமா? அதனுடைய நிலைப்பாடு சொல்ல முடியுமா? யாகூப் மேனன் மட்டும் அல்ல, இதுல அவருடைய சகோதரர், நான் அவருடைய சகோதரர் டைகர் மேன் காரணம், அதனால தான் என்ன தூக்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தாவூத் இப்ராஹிம், அவரும் அதுல தொடர்பு இருக்கின்றார்னு, அவங்க 2 பேரும் நம்ம கிடைக்கல. கிடைக்கும் பொழுது அவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும்.
அப்படி இல்லைன்னா கூட இறைவன் அந்த எல்டிடியினுடைய சீஃப் பிரபாகரனுக்கு எப்படிப்பட்ட கடைசி முடிவு வந்ததோ அது போன்ற இறைவன் அவங்க நம்மகிட்ட வரலைன்னா கூட கடைசியில் அப்ப அத்தகைய முடிவு அவர்களுக்கும் வரும் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அப்ப நான் இவங்க பேசும்போது நான் குறிக்கிடல. அது போல இப்ப நான் என்னுடைய கருத்தை இந்த அளவுக்கு நிறைவு செய்யறேன். அதுக்கு பிறகு மற்றவங்கள பேசுறேன். அதாவது பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டது இறைவன் கொடுத்த தண்டனை என்பது மிக வக்கரமான ஒரு பார்வையாகத்தான் தெரிகின்றது. கொன்றவன் யார்? இறைவனின் அடியானா? ஒரு மிகப்பெரிய இனக்கொலையாளன். அந்த எத்தனிக் கிளீன்சிங் என்று சொல்லக்கூடிய ஆயுத முனையில் மக்களை கொன்றொழிக்கக்கூடிய 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தவனை அவன் செய்திருக்கின்ற ஒரு நடவடிக்கையை நாம் இப்படியெல்லாம் பார்க்கலாமா? நான் மறுக்கின்றேன். அடுத்ததாக நான் செய்திக்கு வரேன். படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான் என்பதை ஒரு மேற்கோள் காட்டியிருக்கார் பாரதியார. நான் என்ன சொல்றேன், இவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஒரு நியாயமான கேள்வி. அதாவது இவ்வளவு படித்த ஒரு படித்த ஒரு மனிதன் இந்த மாதிரியான ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? இங்க உள்ள அது ஒரு தனி விவாதம். இங்குள்ள படிப்பு முறைகள் எல்லாம் அப்படி பண்பை வளர்க்கின்ற பிரவீன் தொகாடியா ஒரு மருத்துவர், மக்கள் நலனை காப்பதற்காக உறுதி எடுத்துக்கொண்டு வருகின்ற மருத்துவர் என்ன பேசுகிறார்? குஜராத்தில் ஒரு வீடு காலி பண்ண மாட்டேன், ஒரு இடத்துல செறிவாக முஸ்லீம் அல்லாதவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு முஸ்லீம் வீடு வாங்கிட்டார். 48 மணி நேரத்தில் நீ இந்த வீட்டை காலி பண்ணவில்லை என்று சொன்னால் டயர்களை கொளுத்தி உள்ளே போட்டு அவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள், சுருக்கமாக சொல்ல போனால் கொலை செய்யுங்கள்னு தூண்டுகிறார். ராஜீவை கொன்றவர்களையே ஒன்றும் செய்ய முடியாத தேசம் இது, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பிரவீன் தொகாடியா. யார்? இவர்களை போல உயர்நிலையில் இருப்பவர் தான், டாக்டருக்கு படித்தவர் தான். ஆகவே இந்த ஒப்பீடு சரியல்ல. நான் கேட்க வருவது, 257 உயிர்கள் மிக கொடூரமான முறையில் ஏன் சாகிறோம் என்றே தெரியாமல் இந்த மண்ணில் வீட்டுக்கு வரவில்லை. இவ்வளவு மிக கொடூரமான அந்த சாவை, அந்த கொடுமையை, அந்த பயங்கரத்தை எந்த போர்வை போட்டும் நியாயப்படுத்த முடியாது என்பதில் நான் உடன் வருகின்றேன். அது மிக துயரமானது. அந்த வலியை யார் உணர முடியும் என்று சொன்னால் அந்த 257 பேருடைய உறவினர்களும் சகோதரனை பறிகொடுத்தவனும் மனைவியை பறிகொடுத்தவனும் தான் அதை உணர முடியும். அதை நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை. அதே போல பாபர் மசீத் இடிப்புக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்புக்கு முன்பு 3000 உயிர்கள் தேடி தேடி ஸ்வஸ்திகா அடையாளம் வரையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்களும் இந்தியர்கள் தான், அவர்களும் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் தான், அவர்களுக்கும் குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. அதற்கும் கமிஷன் போடப்பட்டது. ஒரு தளபதியை போல இருந்து கலவரத்தை வழிநடத்தியவர் பால் தாக்கரே என்று நீதியரசர் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டினார்கள். இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள்? இது போன்ற விளைவுகளுக்கெல்லாம் அந்த கலவரம் காரணமாக இருந்தது என்று சொன்னார்கள். நான் இந்த பொது மேடையிலே வைத்து கேட்கின்றேன், பார்க்கக்கூடியவரும் சிந்திக்கட்டும். மும்பை கலவரத்துக்காக ஒரே ஒரு நாள் பால் தாக்கரே சிறையில் இருந்திருக்கின்றாரா? அந்த கலவரத்தில் 3000 உயிர்கள் மடிந்திருக்கின்றதே, யாராவது தூக்கு தண்டனையை சந்தித்திருக்கிறார்களா? அல்லது ஏதாவது ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கின்றதா? இது எல்லாமே சுதந்திர இந்தியாவில் நடைபெற்றவை. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த பின் நடைபெற்றவை. நான் வரலாற்றுக்குள்ள போறதுக்கு சொல்ல, இந்தியாவின் சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்ற காலத்தில் சுதந்திர இந்தியாவில் நடந்த கொடுமைகள். பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு 17 ஆண்டு காலம் ஆய்வு செய்து நீதிபதி லிபரான் அவர்கள் இத்தனை பேர் குற்றவாளிகள் என்று பட்டியல் சொன்னாரே, அந்த பட்டியலில் இருக்கின்ற யாராவது ஒரு நாளாவது சிறையில் இருந்ததுண்டா? நான் தூக்கு தண்டனை கேட்கவில்லை. நான் என்ன சொன்னேன்? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா என்பதுதான் இந்தியாவுடைய விழுமியம். அதை நீங்கள் சொல்லுங்கள். தூக்கு தண்டனை பற்றி பேசுறேன். நண்பர் அப்ப சொன்னது கரெக்ட். அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது எல்லாரும் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமமானவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த கொலை பயங்கரமான ஒரு இந்த தேசத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. 1993 அந்த சம்பவம் நடந்த பொழுது நானும் என்னுடைய நண்பர் அவர் இன்குளோபல் சங்கரன் என்று ஒரு நண்பர், நாங்கள் ஒரு பிஸ்னஸை பேசி கொண்டிருக்கின்றோம். அப்போ திடீர்னு ஒரு கால் வருகிறது. இப்போ இவருடைய பையன் போன ஸ்கூல்கிட்ட இப்போ பெரிய ஆபத்து வந்துடுது, இப்போ இது குண்டு வெடித்து பல பேர் மடிந்து போனார்கள். அந்த கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, டெலிஃபோன் கேட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு குண்டு டமால்னு வெடிக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் முதல்ல பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார், ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் அவரை அனுப்பி வைத்தேன். அதில் அவருடைய குழந்தை இறந்து போனான்.
எனக்கு அந்த வரி தெரியும், அந்த மனிதன் எப்படி கஷ்டப்பட்டாங்கிறது. அப்போ பேசும்போது நான் குறுக்கிடல. திரு ராமசுப்ரமணியம் அவர்கள், அதாவது நீங்கள் வாய்ப்பளித்தால் 1000 வழிகளை இங்க நான் அதெல்லாம் எனக்கு நீங்க 1000 நான் என்ன கேட்கிறேன் சார், காந்தி ஒரு கருத்து சொன்னார். அதாவது ஒரு கண்ணை என்ன கண்ணை பிடுங்கினா நான் உங்களுடைய கண்ணை பிடுங்குவேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகமே இருண்டு போயிருக்கும். அப்படிதான் இது. நீ பதிலுக்கு பதில் அப்படின்னா பதிலுக்கு பதில் அர்த்தமே இல்ல. இவர் என்ன வெறும் ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு பாப்பா கிடையாது. நான் சொன்னது போல he is a chartered accountant. he was, அவர் இன்னைக்கு இல்ல. அதனால ஒரு தனி மனிதனை ஒரு தனி மனிதனை மேல இருக்கக்கூடிய குற்றத்தை நான் சொல்றீங்க. தூக்குல போட்டதனால இனிமேல் வன்முறையே நடக்காது, இனிமேல் குண்டு தாக்குதல் இருக்காதுன்னு உத்தரவாதம் நீங்க கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது. எதுக்கான மரண தண்டனை என்பது மிக மிக அவசியம். இந்தியா போன்ற இன்னைக்கு உடனே ஸ்காண்டினேவியா பாருங்கள், அங்க நிறுத்தி விட்டார்கள், இங்க நிறுத்தி விட்டார்கள், அதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். இந்தியால திரு மணி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி இடத்துல தீவிரவாதம் என்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல, அதுவும் இன்னைக்கு ISIS நீங்க என்ன சொல்லுகின்றாருன்னா அடுத்த டார்கெட் இந்தியான்னு. ஆகவே இப்படிப்பட்ட தீவிரவாத கும்பல்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இத்தகைய மெசேஜ் டெஃபினட்டா போனோம். நீ இந்த மாதிரி செய்த என்றால் உனக்கு இப்படிப்பட்ட முடிவுதான் கட்டாயமாக வரும்னு. அவர் என்ன செஞ்சது ஒண்ணுமே, அவர் வந்தார், அவர் உதவி செய்தார், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். நான் ஒரு விஷயம் சொல்லுகின்றேன். தொடர்ந்து மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மரண தண்டனை ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு மணி, அதாவது நீதிமன்ற வழங்கியுள்ள இந்த தண்டனை அரசியல் சாயத்துடன் பார்ப்பதாக கூறும் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி அரசியல் நிலைப்பாடு? நீங்க அரசியல் நிலைப்பாடு ஜென்ரலா ஒரு மத கண்ணோட்டத்தோடையோ அல்லது அரசியல் ஒரு சார்போடையோ இதை பார்க்குறாங்க. ஜென்ரலாவே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு இன்னைக்கு. இல்லை, இது தவிர்க்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ சார் ராமசுப்ரமணியம் சார் அவருடைய கருத்தை சொன்னார். மரண தண்டனை தேவைன்றாரு. அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் மரண தண்டனை தேவைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது குற்றங்களை தடுத்து விடும், ஒரு டிட்ரண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பார்வை. ஆனால் உலகம் முழுவதிலும் பெரும்பாலான நாடுகளில் அவர் ஏதோ ஸ்காண்டினேவியா மாதிரி சில நாடுகளை சொன்னார், கிடையாது. பெரும்பாலான நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டு விட்டது. சொல்லுவாங்க மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. நாகரிகமான ஒரு கண்ணியமான சமூகத்தில் மரண தண்டனைக்கு இடம் இருக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் மனித இனம் தன்னுடைய உச்சகட்ட வளர்ச்சியை அடையும் பொழுது அங்கே மரண தண்டனைக்கு இடம் இருக்க முடியாது. இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் உங்களுக்கு இப்போ மும்பை கலவரம் 1993 மார்ச் 12 நடைபெற்ற அந்த மிக கொடூரமான குண்டுவெடிப்பை நம்ம பேசும்பொழுது அது திடீர்னு அவுட் ஆஃப் ப்ளூ வந்துடல. அதுக்கு முன்னால் என்ன நடந்தது நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னால் நிகழ்ந்த 92 டிசம்பரில் நிகழ்ந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஜனவரி மாதம் ஜனவரியில் பாம்பேல நடந்த கலவரங்களில் கொல்லப்பட்டவர்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி போனீங்கன்னா 2002 குஜராத் கலவரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள். ஹேமந்த் கர்கரே மும்பையோட ATS சீஃப் இந்த 2008 சுட்டுக் கொல்லப்பட்டவர். அவர் அற்புதமாக ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். அதாவது என்னால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவே முடியல. அந்த ஜஸ்டிஸ் டினை செய்யப்பட்டது, அதாவது நீதி மறுக்கப்பட்டது சிறுபான்மையின இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, மெத்த படித்தவர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ரொம்ப வருஷத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இதற்கு நம்ம வஞ்சம் தீக்கணும் அப்படின்ட்டு ராத்திரில ஒரு மனிதனாகவும் பகல்ல ஒரு மனிதனாகவும் அவங்க இருப்பாங்க. அவங்க மறைமுகமா பல காரியங்களை அரசுக்கு எதிராகவும் சமூகத்துக்கு எதிராகவும் தீவிரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த அளவுக்கு அந்த இன்ஜஸ்டிஸ், அதாவது நீதி மறுக்கப்பட்டது அந்த சமூகத்திற்கு ஒரு புரையோடி போய் இருக்கிறது, வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு காரியத்தை இதை சொன்ன ஒரு சாதாரண ஆள் இல்ல, தீவிரவாத எதிர்ப்பு படை தலைவராக இருந்த ATS சீஃப் ஹேமந்த் கர்கரே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாம் பிளாஸ்ட்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு நடக்கல. இது எல்லாமே ரியாக்ஷன். ஆக்ஷன் ரெண்டு விஷயம் கட் ஆஃப் டேட் சார் என்ன பொறுத்த வரைக்கும். 92 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் 2002 நிகழ்ந்த குஜராத் இன கலவரங்களும் மிக கொடூரமான நிகழ்வுகள். அதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. அதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கான குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இது போன்ற காரியங்கள் தடுத்துலாம். நான் அதனால 92 2002 மீறி லைஃப் போகக்கூடாது, அதுலயே பிடிச்சி தொங்கின்னு இருக்கணும் அப்படி சொல்லல. ஆஃப்டர் ஆல் லைஃப் ஹஸ் டு கோ ஃபார்வர்டுன்னு. நீங்க இப்ப யாக்கூப் மேமனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நீங்க குஜராத்தில் மாயா கொட்னானிக்கு கொடுத்தாங்க, இன்னும் சில பேருக்கு பாபு பஜ்ரங்கிக்கு கொடுத்தாங்க. அங்க தூக்கு தண்டனை வேண்டாம் என்று கூக்குரலிடக்கூடிய பிஜேபி யாக்கூப் மேமனுக்கு மட்டும் ஏன் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது? மரண தண்டனை விஷயத்தில் என்னை பொறுத்தவரையில் நாம் கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த மாயா கொட்னானிக்கு கூட
மரண தண்டனை கூடாது என்பதுதான் இல்ல நான் என்ன கேட்கிறேன் சார், அதாவது இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, இந்த தாக்குதல் எவ்வளவு பேர் பின்னாடி இருந்திருப்பாங்க, இதனுடைய பின்புலம் என்ன, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கல் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்குற பட்சத்துல இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்லவா? இல்ல நான் அது எப்படின்னா ரொம்ப அற்புதமான கேள்வி நீங்க கேட்டீங்க. ரொம்ப பிலோசாபிக்கலா பாத்தீங்கன்னா தத்துவார்த்த ரீதியா மிக ஆழமான ஒரு கேள்வி. அதாவது வந்து ரொம்ப சுருக்கமா அதை சொல்றதுனா வந்து மரண தண்டனைகள் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கான ஒரு டிட்ரண்டா இருக்குமா இல்லையான்றதுதான் ஒரே கொஸ்டின். சத்தியமா இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய வழக்கறிஞர் இருக்கிறாருடன் இதுதான் ஒரு டிட்ரண்ட்னா ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முன்ஜாமீன் மனுக்கள் ஜாமீன் மனுக்கள் வருகின்றன. என்ன சுந்தரராஜன், கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள். இது டிட்ரண்டா இருக்குன்னா இல்ல நீங்க சொல்ற விஷயம் அப்ப யார் வேணாலும் என்ன குற்றத்தை வேணாலும் பண்ணிடலாம், சாதாரணமா நடமாடலாம், ஒரு ஜெயில ஒரு 10 வருஷம் போய் வந்து உள்ள போயிட்டு வெளியில வந்துடலாம். அப்ப என்ன பயம் இருக்கு? எனக்கு ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுக்கு என்ன பயம் இருக்கு? இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விவாதம், ரொம்ப ஆழமான ஒரு விவாதம். இது வந்து மரண தண்டனை என்பது உலகம் முழுவதிலும் குற்றங்கள் நடப்பதை தடுத்திருக்கிறதா இல்லையா என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்டடீஸா இருக்கட்டும், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலோட ஸ்டடீஸா இருக்கட்டும், அது வந்து மரண தண்டனைக்கு ஆதரவான கருத்தோட்டத்தை இது நிரூபிக்கவே இல்லை. ஆனா இதுல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், ஒரு பிராக்டிகலா இருக்க விஷயத்துல. சார் சொன்னார் ISIS த்ரெட், அது உண்மை, மிகப்பெரிய அளவில் அது பூதாகரமா வந்துட்டு இருக்குது. இப்ப இன்னும் ஏதாவது 1-2 டெரர் அட்டாக் எங்கேயாவது நடந்ததுன்னா இன்னைக்கு மரண தண்டனைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் கூட மௌனித்து விடுவார்கள். திரு சுந்தரராஜன், அதாவது யாவூப் மேமன், அப்சல் குரு போன்ற ஒரு இந்த சமீப காலமாக மரண தண்டனையினால அரசு வந்து உரிய விதிமுறைகளை பின்பற்றி இருக்கா? இல்லை, அரசாங்கம் இதில் வந்து அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அடிப்படையில் வந்து இந்த தண்டனையை எப்படி என்ன கஷ்டப்பட்டாலும் நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா யாகூப் மேமனுக்கே வந்து நள்ளிரவு தொடங்கி அதிகாலை 5 மணி வரை வந்து விவாதங்கள் போயிருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம கட்டாயமாக பாராட்டுறோம். நீதிபதிகள் நள்ளிரவு நேரத்தில் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அங்க இருக்கிற மகாராஷ்டிரா அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டமே இருக்கு, ஒரு 14 நாட்கள் வந்து அதுக்குண்டான கேப் கொடுக்கலாம், பட் கொடுக்காமயே இந்த தண்டனை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 14 நாள் அவங்க அந்த கேப் கொடுத்தாலும் இவங்க புதிய மனுக்களை வந்து பதிவு பண்ணுவாங்க, அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க அப்படிங்கிறது நீதிபதிகளோட ஒரு வாதமாக இருக்கு. அடிப்படையில் அதை வந்து நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மூலமா நான் மக்களுக்கும் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கேன். இந்த மரண தண்டனையை நியாயப்படுத்தி பேசுறவங்க எல்லாருமே இந்த பயங்கரவாதம் தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சத்தத்தோட கேட்கப்படுற அந்த வெடிகுண்டு இல்ல ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது ஒரு பரபரப்பா ரத்தம் சிதறி இந்த மாதிரி ஒரு கொடூர காட்சிகளை தான் நம்ம வன்முறை நம்ம வந்து இதுவரைக்கும் உளவியல் தான் உள்வாங்கிட்டு இருக்கிறோம். ஊடகங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியா மாதிரி நாட்டில், இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சார்? வேற எங்க அதுல இல்ல இது என்ன பேச விடுங்க, முதல்ல என்ன பேச விடுங்க, உங்க டைம் வரப்ப நீங்க பேசுங்க. இது வன்முறையா தெரியலையா? இது அரசு செய்யற ஒரு வன்முறை. அரசாங்கம் ஒரு தவறான கொள்கை காரணமாக இத்தனை ஆயிரம் மக்களை வந்து தற்கொலைக்கு தூண்டுது. நான் என்ன இல்ல நியாயமான கேள்வி. இல்ல ஒரே நிமிஷம் அதாவது ஒருத்தன் தற்கொலை பண்றதுக்கும் ஒருத்தனை கொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தானா பண்ணிக்கலீங்க, அவர் வந்து வாழ்க்கையை விரட்டி பண்ணிக்கலீங்க. அரசாங்கத்தோட தவறான கொள்கைகள் காரணமாக அவர் வாழ்க்கை வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறாரு. தற்கொலைக்கு தூண்டுவது என்பது இந்திய தண்டனை சட்டத்தின்படி அது வந்து 10 ஆண்டுகள் தண்டனை தரக்கூடிய ஒரு குற்றம். இந்த குற்றத்துக்கு யார் தண்டனை நீங்க தண்டிக்க போறீங்க? இப்ப திரு ராமசுப்ரமணியன் சார், நான் முதல்ல எனக்கு மறுப்பு இல்ல நான் வரேன் சார். திரு ராமசுப்ரமணியன், முதல்ல இவர் வந்து இன்னும் மனித புனிதர்லாம் கிடையாது, இவர் ரொம்ப இன்னும் ஒண்ணுமே தப்பே பண்ணல அப்படிங்கிற யாகூப் மேனன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இங்கே யாரெல்லாம் இந்த வெடிகுண்டு வச்ச ஆட்கள்லாம் அவங்களாம் ரொம்ப பரம ஏழைகள் அப்படின்லாம் அப்புறம் பின்னாடி ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களும் காசும் கிடையாது, பணமும் கிடையாது. அந்த மாதிரி ஏதோ பணம் 5000 10,000 அப்படின்னு பணத்தை கொடுத்து சில திரம்ஸ் எல்லாம் கொடுத்து துபாயில் கொடுக்குறது. இந்த துபாயில் போனதுக்கு எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணது இந்த யாகூப் மேமன். அந்த ஏர் டிக்கெட்டை வாங்கி கொடுத்தது அவர். அப்புறம் அந்த வெஹிக்கிள்லாம் இருக்கே, காரு, ஸ்கூல் போன்றவைகள் இதெல்லாம் போட்டது, அதெல்லாம் அவர் சொன்ன விஷயம். இருங்க சார், அவரு எல்லாத்தையுமே அவர் ஒத்துக்கிறார், இல்லன்னு அவர் மறுக்கவே இல்லை. இல்ல அது இருக்கட்டும். பட் நான் வந்து இந்த தற்கொலை பண்ணிட்டது அதுக்கு காரணமானது அரசாங்கம், இதெல்லாம் பத்தி வேற விவாதம். அரசாங்கம் தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு. கேட்க மாட்டோம், நாங்க பேசுறத மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தோட பத்தி பேசுங்க, ரைட். அதே வந்து தற்கொலை பண்ணிட்டா விவசாயி போனோம்னா நீங்க விவசாயி தற்கொலை பத்தி வேற அரங்கத்தால பேச வேண்டியது முக்கியமான பாயிண்ட் கேக்குறேன். let me my dear friend, please listen to me. இப்போ ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலமாக, அதாவது இங்கே பணம் கொடுக்கறது, வேற ஒருத்தவங்க அங்கே பணத்தை வாங்கிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணது முழுக்க இந்த யாகூப் மேமன். அது யாரெல்லாம் ஒத்துக்கிறாரு சார்? அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு.
அது ஏன் அவருக்கு குற்றங்களையும் நான் இங்க பட்டியல் போடுவேன். ஹவாலா ஆபரேட்டர் அவருடைய சொல்லட்டும். அடுத்தது சோக்ஷி மூலமாக இந்த பணத்தை, அதுவும் என்ன தெஜாரத் இன்டர்நேஷனல் என்கின்ற அந்த கம்பெனி மூலமாக இவரெல்லாம் போயிருக்கு. ஆகவே இவர் ஒன்றும் புனிதர் அல்ல. அடுத்தது அவர் ஒத்துக்கிறாரு. கடைசி நேரத்தில் அவருடைய மனசாட்சி குத்துகிறது. ஐ ஆம் கில்ட்டி, நான் தவறு குற்றம் சொல்லியிருக்கிறேன், அதனால அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும். அது என்ன சொல்லுகிறார்னா இவங்கள மத்தவங்கள இல்ல இல்லன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் அவரை எடுத்து சொன்னது அதுதான். இவங்களை உள்ள வைக்கலன்னா அடுத்தது கந்தஹார் ஏர்லைன்ஸ் காபூல்ல கடத்திட்டு போனாங்களே, அது மாதிரி ஆகும். 1980 அதே மாதிரியே நடந்தது. பயங்கரமான மனிதர்களை, மிக பயங்கரமான குற்றம் இழைத்தவர்களை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் எத்தனை பேரை கொடுக்க வேண்டும்? அவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை, இந்த இருக்கு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு நான் கையில் வச்சுருக்கேன். முதல் பக்கத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கின்ற இந்த தகவல் 21ஆம் தேதி இந்த ஜூலை மாதத்தில், புவர் கெட் தி கேலோஸ், அஃப்ளூவன்ட் மோஸ்ட்லி கெட் அவே. இந்திய நாட்டில் 94% தலித்துகளும் சிறுபான்மையினரும் தான் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் தவிர தூக்கு மரத்தை சந்தித்த பிராமணனே கிடையாது. கோட்சே ஒரு ஆள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் தூக்கு. காந்தியை கொன்ற கோட்சேயை தவிர பிராமணர்கள் அங்கே தூக்கு மேடைக்கே சொல்லவில்லை. ஒரு நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து மத சாயம், அரசியல் சாயம், மத சாயம், சாதி சாயத்தை நாம் பூசவில்லை. இது நேஷனல் ஒரு கட்டுரை எடுத்துட்டு உங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி இது கட்டுரை அல்ல, இது ஒரு சர்வே, ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், அவர்கள் மத சாதி சாயம் பூசவில்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் இங்கே அவர்களுக்கு நீதியை பெறுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. அது உண்மையா இல்லையா என்பதை நாம் நிதர்சனத்தை வைத்து பார்க்க வேண்டும். நான் கேட்குறேன், இப்போ யாக்கூப் மேமனுக்காக இந்த எமினன்ட் சிட்டிசன் அவங்க வந்து உயர் குடிமக்கள், சான்றோர் பெருமக்கள் மனு அனுப்புனாங்க. அதில் கையெழுத்திட்டவர்கள்லாம் யார்? HS பேடி, BB சாவந்த், H சுரேஷ், KB சிவசுப்ரமணியம், SN பார்கவா, நீதியரசர் K சந்துரு, நாக்மோகனியர், அத்தனை பேருமே ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆனால் நீதியரசர்கள் ஒரு அநீதியாளனுக்கு, ஒரு பயங்கரமான குற்றவாளிக்கு, நான் கவனிக்க வேண்டும், இந்த சம்பவத்தில் யாக்கூப் மேமனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்ல வரவில்லை. சம்பந்தத்திற்கு தகுந்த மாதிரி அவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த 11 அம்சங்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் இவருடைய குற்றச்செயலை விட அதிகமான குற்றச்செயல்கள் செய்தவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் விவாதத்தை கவனிக்கணும். யாக்கூப் மேமனுடைய வங்கி கணக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கூப் மேமன் கடைசியா சொன்னார் கில்ட்டின்னு சொல்றாரு. அவர் என்ன முழுமையா சொன்னாரு பதிவு பண்ணுங்க. டைகர் மேமனின் சகோதரன் என்பதனால் முன்னாடி கடைசியில செத்தும்போது தூக்கில் போடாதீர்கள். அவர் சொன்ன தவறு. அதாவது அவர் என்ன முன்னாடி சொன்ன டைகர் மேமன் ஒரு தூக்கு தண்டனை என்ற காரணத்துக்காக ஒரு தூக்கு தண்டனை இழந்து முன்னாடி அவர் ஒருவனை பிறந்த நாள் தவறு செய்து விட்டார். ஆமா, உங்க நம்பியது தவறு. அப்படிதான் தவறு. நான் கேட்கிறது அந்த தவறு எது? அவன் நம்பியது தவறு. ஒருவனை அதான் சொல்றேன், என் புத்தியை எப்படி அடிக்கணும்னு சொல்றானே, அது எதுக்கு சொல்றான் அப்படின்னா விரக்தி மனநிலையில சொல்வது. அதெல்லாம் சும்மா அதை விட்டுருவோம். அதுக்குள்ள சுத்தம் நம்ம இந்த விவாதங்கள் நடப்பது மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மரண தண்டனை ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கோம். தொடருங்க திரு ஹஜாக்கனி, சுருக்கமா சொல்லுங்க. வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வியே, சட்டம் எல்லோருக்கும் சமமாக நடந்து கொண்டிருக்கின்றதா? நீங்க விவாதத்திலே அன்பு தோழர் மணி அவர்கள் பதிவு செய்தது போல, இதே போல இன்னும் 4 பேரை தண்டித்திருந்தீர்கள் என்று சொன்னால், பயங்கரவாதம் செய்ததற்காக இன்னார் தண்டிக்கப்பட்டார், பயங்கரவாதம் நடக்கலையா? மும்பை குண்டுவெடிப்பு மட்டும் தான் நடந்ததா? நான் சொல்றேன்,
மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்தது, சம்ஜோதா ரயிலில் குண்டுவெடிப்பு நடந்தது, அஜ்மீர் தர்காவிலே குண்டுவெடிப்பு நடந்தது, ஹைதராபாத் மக்கா மசீதிலே குண்டுவெடிப்பு நடந்தது. இத்தனை குண்டுவெடிப்புகளும் தொடர்ச்சியாக இன்னும் 2-3 குண்டுவெடிப்பு, ஞாண்டட்டில் குண்டுவெடிப்பு நடந்தது. இந்த குண்டுவெடிப்புகள் நடந்த பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமையிலே குழுமி இருக்கின்ற முஸ்லிம்கள் குழுமுகின்ற இடத்திலே குண்டுவெடிப்புகள் நடக்கின்றது. இறந்து போவதும் முஸ்லிம்கள், கைது செய்யப்படுவதும் முஸ்லிம்கள். இப்படி இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் ஐயா மணி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மாவீரன் ஹேமந்த் கர்கரே அவர்களிடம் இந்த விசாரணை பொறுப்பு ஒப்படைக்கப்படும் போது அவர் பிறப்பால் பிராமணர் என்பதை ஏதோ பிராமண துவேஷி அவரும் பிராமணர் தான், அவர்தான் இந்த வழக்கை சரியாக ஆய்வு செய்து பின்னால் இருக்கின்ற சாஃப்ரான் டெரரிசம் என்ற ஒரு சொல் சுண்டப்படுகின்றது. இந்த ஊடகங்கள்ல அதுக்கு முன்னாடி காவி தீவிரவாதம் என்ற ஒரு வார்த்தையே கிடையாது. காவி அணிந்தவர்கள் எல்லாம் பெருமைக்குரிய ஃப்ரண்ட்லைன் என்கிற பத்திரிகை, ஹிந்தி பத்திரிகை இருக்கு, சொல்ல விடுங்க. அசீமானந்தா கேரவான் பத்திரிகைக்கு தந்த பேட்டி ஆதாரமாக இருக்கின்றது. இத்தனை குண்டு வெடிப்புகள் பின்னால் இருந்த அபினவ் பாரத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் தூக்கிடப்பட்டார்களா? வெளியே வந்து விட்டார்களே. அந்த ஸ்ரீகாந்த் புரோஹித் வெளியே வந்து விட்டாரு. டிஆர்டிஓ எந்த அப்துல் கலாம் இருந்தாரோ அதில் இருந்து ஆர்டிஎக்ஸை, ராணுவத்தின் ஆர்டிஎக்ஸை பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தியவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? அது பயங்கர குற்றம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் சார். ஹேமந்த் கர்கரே தான் கொல்லப்பட்டார். இருங்க கேளுங்க. இப்ப அசீமானந்தா கேஸ் இருக்கு, அப்புறம் இந்த மெக்கா மஸ்ஜித்தை பத்தி குண்டுவெடிப்புல பட்டியலிடுறார். இவ்வளவு குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கு. இந்த குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு என்ன தண்டனை வழங்கி இருக்கிறீர்கள்? எக்ஸாக்ட்லி அதுதான் நான் பேச வருகின்றேன். 1993 இந்த நம்ம நாட்டில் இருக்கிற இந்த சட்ட விதிமுறைகள்லாம் அந்த ஓட்டையை உடைச்செல்லாம் நம்ம நுழைஞ்சு அது எல்லாத்தையும் இல்ல நான் சொல்ல கேளுங்க. நீங்க நண்பரை கொஞ்சம் சுமாராங்க. அதாவது இந்த கேசஸ் இருங்க மை டியர் ஃப்ரெண்ட். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி கேசஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க இன்னைக்கு அசீமானந்தா எங்க இருக்காரு? அவர் வந்து எல்லாத்தையும் சௌக்கியமா எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேஸ் அவங்களுக்கு பெயில் இல்ல, 21 வருஷம் என்ன விடுங்க. இந்த கேசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் குற்றவாளிகள் என்றால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வேணும், அவங்க எல்லாம் போட வேணாம் நான் சொல்லல. அவங்களுக்கு பெயில் கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சதா? லெட் தம் கோ டு தி கேலோஸ். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த சாஃப்ரான்ங்கிறது இந்த நான் சொன்னாப்புல இந்த ஃப்ரண்ட் லைன் தான் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஏதோ பரிதாபப்பட்டு வாழ்க்கை முழுக்கலாம் அங்கேயே உட்கார்ந்தா பரவாயில்ல. ஐயோ அவங்க உள்ள இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பல குண்டு வெடிப்புகள் நடக்கும், பல விதமான பிரச்சனைகள் வரும். அவர் என்ன பண்ணாருன்னா அவர் உள்ள வச்சாங்க காஷ்மீரி செப்பரேட்டிஸ்ட், அவங்க உள்ள சௌக்கியமா இருக்கட்டும், அவருக்கு மரண தண்டனை வேணாம். அதனால என்னாச்சு, 1980களில் பர்மிங்ஹாம்ல நம்முடைய இந்தியன் டிப்ளமேட் கொலை பண்ணிட்டாங்க. தொலைச்சு கட்டிருந்தோம்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு ஒரே ஒரு கேள்வி அவரை குழந்தைகளோடு வைத்து கொளுத்தியவர் ஒரிசா கோர்ட் என்ன செஞ்சது? அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரிசா கோர்ட் ட்ரையல் கோர்ட்ல அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. யார் காரணம்? ஹை கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க இங்க அப்ப நீங்க கோர்ட் நீங்க ஏன் நீங்க கொச்சைப்படுத்துகிறீங்களா? ஒரிசா ஹை கோர்ட் சொல்றது அவருக்கு மரண தண்டனை கிடையாது, இட் இஸ் only லைஃப் சென்டென்ஸ் சொல்றது. அப்ப நீங்க அது ஏன் நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? இட் வாஸ் given by the court. நீங்க you cannot question that. திரு சுந்தரராஜ், அதாவது சட்டங்கள்ல வந்து இப்போ பல விஷயங்கள் சொல்றாரு. அதாவது இவ்வளவு குண்டுவெடிப்புகள் நடந்திருக்குது, இந்த ஒரு குண்டுவெடிப்பு மட்டும் ஒரு தண்டனை வழங்கல எந்த விதமான சட்டங்களில் ஓட்டையா குறைபாடு இங்க நண்பர் அனுமதிச்சாரா? நான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இதை வந்து நீதிபதிகள்லையும் கூட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து தான் வர்றாங்க. அவங்களோட இந்த பொது புத்தி அப்படிங்கிறதும் கூட இந்த சமூகத்தில் நிலவர இந்த மாதிரியான ஒரு கருத்து வேற்றுமைகளோட தான் இருக்கு. அப்படிங்கும் போது நண்பர் அவர் சொல்றதுல எந்த விதமான இன்னொரு கேள்வி, அதாவது ஒரு வழக்கறிஞர் ஒரு கேள்வி இல்ல, கீழ்கோர்ட் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஹைகோர்ட், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம், இது மாதிரி ஒவ்வொரு கோர்ட்லயும் ஒவ்வொரு விதமான தண்டனை. அப்போ நீதிபதிக்குள்ள முரண்பாடு வருது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறான், அவன் வந்து கீழ்கோர்ட்டில் மட்டும்தான் அவன் வந்து அவர் தண்டனை வாங்கிடுறான். அவன் உச்சநீதிமன்றம் போற அளவுக்கு அவனுடைய வசதி வாய்ப்பு இல்லை. அப்போ அவருடைய நிலைமை என்ன? சாகணும்.
இல்ல அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப இந்த நீதி விசாரணை முறையை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டா தான் சரியா இருக்கும். இதுல வந்து கீழ்கோர்ட்டு என்பது அந்த நடந்த சம்பவங்களை மட்டுமே பார்த்து அதுல வந்து தீர்ப்பு வழங்குற ஒரு விசாரணை நீதிமன்றம். தூக்கு தண்டனை வழங்கப்பட்டாலே இயல்பாகவே அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது போயிடும். அதுல வந்து பாதிக்கப்பட்டவர் போகணும் சார். பட் வாதாடுறதுக்கு உங்களுடைய நல்ல வழக்கறிஞர் வச்சு வாதாடுற அளவுக்கு அவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும்ல. இந்த நாட்டோட சூழல் அப்படிதான் இருக்கு. இந்த நாட்டோட சூழல் அப்படிதான் இருக்கு. இது இது மட்டுமே இல்ல, இதை விசாரிக்கிற நீதிபதிகளுமே கூட அவங்க வந்து ஒரு நடுநிலையா முழுக்க இருக்கிறாங்கன்னா நம்ம நம்ப முடியல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க, ஒரு தனி நீதிபதி வந்து ஒரு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு தர்றாரு, இது சரியா வரலன்னு 2 பெஞ்சுக்கு போகுது, 2 பேர் சரியில்லைன்னு 3 பேர் பெஞ்சுக்கு போகுது. இது எப்படி இதை நியாயப்படுத்துறது இந்த தீர்ப்புகளை? இல்ல அது நீங்க உள்ள வந்து பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். வெளியே இருந்து இதை புரிஞ்சுக்கிறது உண்மையிலே சிரமம் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல, நானும் இதே மாதிரி கேள்விகளை கேட்டவன் தான். அதாவது ஒரு விசாரணை நீதிமன்றம் எப்படி இயங்குது, ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் எப்படி இயங்குது அப்படிங்கிற அந்த இயங்கலை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் இது சாத்தியப்படும். ஆனா நான் வைக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகள் நடுநிலையா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு. நண்பர் கேட்கறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அப்படி இல்ல, ஏன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு நீதித்துறையில உரிய பிரதிநிதித்துவம் இல்ல. இன்னைக்கு அடிப்படையான ஒரு விஷயமா அது இருக்கு. அப்படியே இருந்தாலும் அந்த நீதிபதிகள் முன்னால இந்த வழக்குகள் போறதில்லை. இந்த சூழல்ல இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். திருமணி, அதாவது அரிதினும் அரிதான வழக்குல மரண தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. கோர்ட்டே சொல்லி இருக்குது. அரிதினும் அரிதான வழக்குங்கிறது எப்படி எடுத்துப்பீங்க இதை? இல்லை, அது அங்கே சப்ஜெக்டிவாக வந்து முடியுது. இப்போ நம்ம சுந்தரராஜன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் பொது புத்தி எப்படி இருக்குதோ அப்படி தான் அவங்களும் இருக்காங்க. இது கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து அப்சல் குரு கேஸ். அப்சல் குரு கேஸில் வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் வெட்கங்கட்ட உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்னவென்றால், டு சாட்டிஸ்ஃபை தி குமுலேட்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி. எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள். அப்போ வந்து எப்படி வந்து அந்த சிறுபான்மையின மக்களுக்கு இந்த நீதித்துறையின் மீது நம்பிக்கை வரும்? இங்கே தான் சிக்கலே வருது. நீங்க வந்து இப்போ வந்து யாக்கூப் மேனனை தூக்கில் போடும்போது அதற்கு இணையாக பாபர் மஸ்தி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களையோ அல்லது குஜராத் இன கலவரங்களில் சம்பந்தப்பட்டவர்களையோ நீங்கள் தூக்கில் போட்டிருந்தால் அது ஒரு நியாயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள கூட தூக்கில் போடாதீங்கன்ற. இப்போ நம்ம ராமசுப்ரமணியன் சார் சொல்லும்போது வந்து மாயா கொட்னானியோ அல்லது வந்து அசிமானந்தா கேஸ்லையோ சம்மந்தப்பட்டிருந்தால் தூக்கில் போடுன்றாரு. இல்லை, வேண்டான்றோம், யாரையுமே போடாதீங்கன்றோம். அது வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு. அது ஆனால் பிரச்சனை எங்கே வந்து முடியுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மரண தண்டனைகள் என்பது கடந்த 10 ஆண்டுகளில் தனஞ்சய கேஸை தவிர மற்ற 3 பேரும் சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது அப்ப வந்து நீங்க ஒதுக்கிட்டு அதை பார்க்க முடியாது. அது ஒன்றும் ஆக்சிடென்டல் கிடையாது. ரஜோனா கேஸ்ல சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் இன்டர்மிட் பண்ணாதீங்க. பஞ்சாப்ல வந்து நடந்த ஒரு விஷயம் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். பஞ்சாப்ல வந்து ரஜோனான்ற ஒரு கான்ஸ்டபிள் அவன் வந்து பியான் சிங் கொலை கேஸ்ல வந்து மாட்டிட்டு இருக்கான். அவன் வந்து அது கொடுமையான விஷயம். அவன் என்ன தூக்கில் போடுன்றான். கருணை மனு தள்ளுபடியான பிறகு என்ன தூக்கில் போடுன்றான். ஷிசோஃப்ரீனிக் அவன். பஞ்சாப் கவர்மெண்ட் போட மாட்டேன். பஞ்சாப் அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அதே மாதிரி புல்லர் சிவேந்தர் சிங் புல்லர் கேஸ்ல வந்து திரும்ப போய் அப்பீல் பண்ணி காப்பாத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கொலையாளிகள் வழக்கில் ஒட்டுமொத்த சட்டசபை அவங்களுக்கு பின்னால் நிக்குது. ஆனால் இவங்க யாக்கூப் மேனன் பின்னால் அந்த மாதிரி நிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அரசியல் கட்சிகளோ சமூகங்களோ இல்லை. அப்ப அந்த சமூகத்துக்கு எப்படி இதன் மீது நம்பிக்கை வரும்? உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சார் இந்த விவாதங்கள் எல்லாமே பொருளற்றவை. அடிப்படையில் நாம் விவாதிக்க வேண்டியது இந்த சமூகத்திற்கு இன்று மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா? அதில் என்னுடைய பதில் தேவையில்லை என்பதுதான். அது நிச்சயமாக குற்றங்களை குறைக்கப் போவது கிடையாது. ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தோட ஒரு நீதித்துறையோட நீதிபதியோட தீர்ப்புல பகவத்கீதை எப்படி வர முடியும்? அடிப்படையில இதுவே அவரோட ஒரு மனச்சாய்வை காட்டுற ஒரு அடையாளமான ஒரு விஷயம். கான்ஸ்டிடியூஷன்ல வந்து லார்ட் கிருஷ்ணாஸ் இருக்கு சார். முதல்ல நீங்க அப்புறம் பேசுங்க சார். நீங்க லாயர், நானும் லாயர் சார். அப்ப நீங்க என்ன இல்லாததெல்லாம் நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க கான்ஸ்டிடியூஷன் லாயர் தானே. நீங்க உட்காருங்க சும்மா. என்ன நீங்க என்ன பேசுறீங்களா இல்லையா? நீங்க வந்து என்ன பேச விடுறீங்களா இல்லையா சொல்லுங்க. நீங்க பேசுங்க, ஆனா தப்பான விஷயம் அடிப்படையில பாத்தீங்கன்னா மரண தண்டனை வேணுமா வேணாமாங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக்கான ஒரே ஒரு क्वेश्चन தாங்க. இன்னைக்கு குற்றம் செய்றவங்க வன்முறை காரணமாகவோ இல்ல பயங்கரவாதமோ இல்ல மத தீவிரமோ தன்னோட உயிரையே அவன் தியாகம் பண்ணி ஒரு மனித வெடிகுண்டாக வரது தயாராகிட்டு இருக்கான். இந்த சூழலில் மரண தண்டனை சாதிக்க போகுதுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்விதான் இங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், அடுத்த கட்டத்துக்கு தாராளமா போகலாம். இன்னைக்கு எந்த ஒரு இந்த நபர்கள் யாரோ வந்து தன்னோட உயிருக்கு பயப்படுற ஆட்கள் இல்ல. இவங்க தன்னுடைய உயிரை வந்து கொடுக்கறதுக்கு சித்தமா தான் தயாரா தான் வர்றாங்க. தனக்கு மரணம்னு தெரிந்துதான் நான் பயங்கரவாத செயலுக்கு அவங்க வர்றாங்க. இந்த சூழலில் மரண தண்டனை சாதிக்க போகுதுங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வி. இப்ப மனித குண்டு தாக்குதல் வந்து இது வரைக்கும் எங்க நிலத்து சொல்றீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனித குண்டு தாக்குதல் இங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தவிர மீது எந்த இடத்துல மனித குண்டு தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்றீங்க? இல்ல, நான் குறிப்பிட்ட வழக்குகளுக்கு இல்ல குறிப்பிட்ட மதம் சார்ந்த நான் பொதுவாக நான் பேசுறேன். இப்ப அதாவது உளவியல் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு சூழலையும் தன்னுடைய உயிர் வந்து போகும்னு தெரிந்தாலும் அதுக்கு ரிஸ்க் தயாரா இருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் சொல்றேன். அதாவது இவன் வந்து மனித வெடிகுண்டா இருப்பான்,
குண்டை வச்சுட்டு அவன் நானும் செத்து போவேன் மற்றவனையும் செத்து போனா அதுல எஸ்கேப் ஆனவன் இவன்லாம் நான் ஏன் வந்து தூக்கில போடக்கூடாது? நான் என்ன கேட்கிறேன் இன்னொரு பாயிண்ட் என்ன, மரண தண்டனை எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்றீங்க? ஒரு நிமிஷம், நண்பர் பேசினார், அதாவது பகவத்கீதையை பத்தி ஏன் பேசணும்னு. சார் உங்களுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பாருங்க, அதுல கிருஷ்ணனை பத்தி வருகின்றது, அம்பேத்கரை பத்தி வருகின்றது, எல்லாரையும் பத்தி அதுல பத்தி எல்லாம் நீங்க எடுத்து நீங்க அதெல்லாம் வரலீங்க. நான் காமிக்கிறேன் முடிச்ச பிறகு நீங்க கான்ஸ்டியூஷன் சட்டத்துல அதெல்லாம் வரலீங்க. சட்டத்துல அத பத்தி எல்லாம் அந்த படங்களை போட்டு யாரெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் படி யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் அப்படிங்கறது அந்த கான்ஸ்டியூஷன் இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீ படிச்சது மறந்து போயிடுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எங்கேயோ ஓரம் கட்டி வச்சு நீங்க வேற ஏதோ ஒரு இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், இல்ல நாங்க மை பாயிண்ட் வெரி வெரி சிம்பிள். இந்த மாதிரி பயங்கரவாதிகள் கவலைப்படுறது கிடையாது, அவன் லைஃபை பத்தி கவலை கிடையாது. ஒரு ஆளு குண்டை வச்சுட்டு இருப்பான், அவன் வந்து நம்ம ட்ரிகர் ஆஃப் பண்ணிட்டான்னா இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் செத்து போன இல்லை நம்ம நூற்றுக்கணக்கான பேர் செத்து போறத கவலைப்படாதவரும் அவனை நீ கொண்டு போய் லைஃப் சென்டென்ஸ்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை நீங்க எலிமினேட் பண்ணலைன்னா நீ கந்தஹார் மாதிரி நடக்கும். நான் சொன்ன மாதிரி பர்மிங்ஹாமில் நடந்தது போல நடக்கும். ஆகவே இவரெல்லாம் அப்பப்போ பண்ண அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஏன் இவர்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு. அதற்கு நம்ம என்னுடைய முக்கியமான கடுமையான குற்றச்சாட்டு இந்த பிரசிடென்ட்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் தான் நிச்சயமான காரணம். அவங்க எல்லாத்தையும் வாங்கி இந்த ராஜீவ் காந்தி கேஸ்ல 11 வருஷம் கொண்டு அவரை என்ன சொல்லுகின்றாருன்னா டிராயர்ல போட்டாங்கன்னு. அதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், அப்பப்ப நீங்க டிஸ்போஸ் பண்ணுங்க. இதே இன்னைக்கு பிரசிடென்ட் வந்திருக்கின்றார் என்றால் பிரணாப் முகர்ஜி, அவர் இஸ் ஆல்சோ பொலிட்டிஷியன். உங்களுடைய எனக்கு நான் ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலையும் இந்த மாதிரி அபத்தமான டிலேனால தான் காரணத்தினால தான் அவர் தப்பிச்சான்னு அர்த்தம். நிச்சயமா அவர்களும் தூக்கு தண்டனை போயிருக்க வேண்டும். அவர்களை பண்ண விட்டது தப்பு அப்படிங்கறத என்னுடைய அபிப்பிராயம். தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மரண தண்டனை ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கோம். தொடருங்க திரு ஹஜா கனி. அதாவது ஐயா ஒரு கேள்வி, ஒரு அபத்தமான கருத்துன்னு நான் கண்டனம் தெரிவிச்சேன்லவா, அது வந்து இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் வந்து எல்லாரையும் கொண்டு போய் தூக்கில் போடணும்னு சொல்கிறேன். நான் ஒரு அடிப்படையான கேள்வி, ஒரு பிரதமரை, ஒரு முன்னாள் பிரதமரை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வேண்டாமான்னு கேள்வி ஒரு பொது புத்தியில் எழுப்பப்படுறதுக்கு பதிலாக அவர்கள் உணர்வுகளை இது அறுவடை செய்கிறது. சட்டம் என்ன சொல்கின்றது, ஒரு குற்றத்தில் நேரடியாக தொடர்புள்ளவர்கள், இது போன்ற கொலை எதுக்கெல்லாம் அந்த மரண தண்டனை தொடர்பான விவாதத்தில் நேரடி தொடர்புள்ளவர்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை என்று இருக்கிறது. முதன்முறையாக இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலை வழக்கில் தான் நேரடி தொடர்புள்ளவர்கள் தூக்கில் போடப்பட்ட முதல் சம்பவம் 84 பிறகு நடந்திருக்கிறது. இப்போது ராஜீவ் கொலை வழக்கில் சிக்க வைக்கப்பட்டவர்களாம் இன்னும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் திரு தியாகராஜன் அவர்கள் நான் அந்த 4 சொற்களை சேர்த்து எழுதியிருந்தா பேரறிவாளன் சிறைக்கே போயிருக்க மாட்டான்னு சொல்றார். 4 சொற்களை நான் பேட்டரி வாங்கிட்டு வந்தேன், யாருக்கு கொடுக்க, அது எதுக்கு வாங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, இதை நான் விட்டுட்டு எழுதிட்டேன்னு ஐயாவே சொன்னது மாதிரி ஓய்வு பெற்ற பிறகாவது மனசாட்சி விழித்தது. இந்தியா டுடேயில் ஜனவரி 22, 2003 தேதியிட்ட இதழில் பாலில் ஒரு துளி விஷம் என்ற ஒரு கட்டுரை வந்திருக்கு 2003. அதில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த், ஏஎம் அகமதி, வி ராமசாமி, கே வீராசாமி, ஏஎம் பட்டாச்சாரியா, அஜித் சென் குப்தா, இவங்கெல்லாம் யாரு, மிகப்பெரிய தலைமை நீதிபதிகள். இவர்கள் மேல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதும் அவர்கள் ஈடுபட்ட குற்றங்கள் தொடர்பான விவரங்களும் ஜனவரி 22, 2003 தேதியிட்ட இந்தியா டுடே இதழிலே வந்தது. மணி ஐயா வேலை செய்கிற அந்த பத்திரிகையில் வந்தது. அப்போது இந்தியாவின் சட்ட அமைச்சர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார், இது போல லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் கீழமை நீதிமன்றங்கள்ல தான் இருந்தது, இப்போது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்களே. நீங்கள் புனித, நான் வந்து ஒரு நீதி அமைப்பை கொச்சைப்படுத்தவில்லை, அதே நேரத்தில் அப்ப என்ன இப்ப இது என்ன சொல்ல வரீங்க? அப்ப இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க டைரக்டாவே சொல்றீங்க காசை வாங்கிட்டு இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் என்று நீங்க சொல்றீங்களா? எடுத்து வைக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நாங்க முக்கியமா பதிவு செய்ய வேண்டியது, மும்பையில் ஒரு பெண் 12 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்படுகிறாள். இதுக்கு வந்து குற்றவாளியை கண்டுபிடிங்கள் என்று நெருக்குகிறார்கள். போலீஸ் அதிகாரிக்கு கடுமையான நெருக்குதல். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, குப்பை கூட்டி கொண்டிருந்த கோவிந்தசாமி என்பவரை பிடித்து தான் தான் அந்த குற்றத்தை செய்ததாக எழுதி வாங்கி நடித்து காட்டி தூக்கு மேடையில் ஏற்றி விட்டார்கள்.
அதற்கு பிறகு அந்த அதிகாரி என்னுடைய மனசான்று உறுத்துகிறது, ஒரு அப்பாவியை கொலைக்கு நான் காரணமாகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அண்மையில் எழுதிய புறம்போக்கு என்ற பொது உடைமை அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். அந்த படத்தில் கூட மதிப்புக்குரிய திரு SP ஜனநாதன் இதை ஒரு காட்சியாக வைத்திருக்கின்றார். பாண்டியம்மாள் கொலை வழக்கில் மேலாளர் குறிப்பிட்டார்கள். பாண்டியம்மாள் கொலை வழக்கில் கணவர் கோர்ட்ல வந்து நடிச்சு காட்டினார், என் மனைவி எப்படி கொலை செஞ்சேன்னு. தீர்ப்பன்னைக்கு பாண்டியம்மா வந்தாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஓட்டைகள் உள்ள சூழலில் மரண தண்டனை கொடுத்து உயிரை வாங்கிவிட்டால் சரி செய்வீர்களா? அதாவது இப்போ மரண தண்டனை ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. அப்போ ஒரு தீவிரவாத செயல்ல ஈடுபடுறாங்களே, இவங்களுக்கு மாற்று விதிமுறைகள் என்ன? கஷ்டம். நான் அதை தான் சொல்ல வரேன். இப்ப வந்து ரொம்ப பிராக்டிக்கலா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்தை வச்சு பேசணும்னா, இப்போ இது வந்து மரண தண்டனை வேண்டாம் என்று உண்மையிலே விரும்பக்கூடியவர்கள் அந்த எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இப்போ 2008 நவம்பர் 26 மும்பை தாக்குதல் மாதிரி ஏதாவது ஒரு 2 சம்பவங்கள் நடந்ததுன்னா அந்த கிளைமேட் அப்படியே மாறிடும். இதுல இருக்க டேஞ்சரே அது உண்மை. ஆகவே இப்போ நம்ம இது என்னன்னா வந்து இந்த சம்பவங்கள் இல்லாதப்ப இந்த விவாதங்கள் மேல் எழும்ப வேண்டும். இப்போ இந்த யாக்கூப் மேனனை தூக்கில் போட்டாச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ரீசெண்டாக இப்போ இப்போதைக்கு யாரும் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு நெருக்கத்தில் யாருமே இல்லை. அப்போ வந்து இந்த விவாதங்கள் மேல் எழும்போது தான் நல்லா இருக்கும். ஆனால் நேற்று அருண் ஜேட்லி என்ன சொல்றாரு, கண்டிப்பாக மரண தண்டனைன்றது இருக்கும், நாங்கள் குற்றம் செஞ்சால் நாங்கள் வந்து விட மாட்டோன்றார். ஏன்னா பிஜேபியோட பாலிசின்றது வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்ற இந்த ரத்தத்துக்கு ரத்தன்றதுல உறுதியாக இருக்கவங்க. அது அவங்களுடைய கொள்கை, அதை பற்றி வேற விவாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான போக்கு சுந்தரராஜனுக்கு தெரியும். அதாவது கீழமை நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக வந்து கண்டமேனிக்கு வந்து மரண தண்டனைகளை கொடுக்குறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உயர் நீதிமன்றங்கள் அது ஓரளவு குறையுது, உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படியாவது எடுத்துட்டு போயிடுறாங்க, அங்க இன்னமும் குறையுது, கருணை மனுல பல வருடங்கள் அது ஊற போடுது. ஆகவே வந்து கீழமை நீதிமன்றங்கள்ல இருக்கு இது ரொம்ப ஒரு கான்ட்ராடிக்ஷன், முரண்பாடு. கீழமை நீதிமன்றங்கள்ல வந்து அதிகப்படியாக மரண தண்டனைகளை கொடுப்பதும், ஆனா மேல போக போக அது குறைஞ்சிக்கிட்டே வரதும். ஆக்சுவலா தூக்கில் போடப்படுறவங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளை தனஞ்சயோட சேர்த்து 4 பேர் தான் போட்டிருக்காங்க. ஆகவே இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நான் பர்சனலா ஃபீல் பண்றது, என்னுடைய கருத்தா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா வந்து, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷம் இல்லாட்டி 5 வருஷத்துக்கு லெட் தேர் பி எ மாரிட்டோரியம். யாரையும் தூக்கில் போட மாட்டான்னு வந்து அரசாங்கமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ ஒரு முடிவெடுத்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு வந்து நிச்சயமாக இந்தியாவில் யாரையும் தூக்கில் போட மாட்டான்னு ஒரு டெம்பரரியா ஒரு மாரிட்டோரியம் வந்ததுன்னா கூட அது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து, ஆனால் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து 15,000 பேர் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை சீண்டி கொண்டிருக்கிறீர்கள், அவங்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. இதெல்லாம் வந்து எதிர்வினை இல்லாம போயிடாது. ஆகவே இதையும் இந்த அரசு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இந்த சைடு சேர்த்து தான் பேசுறேன். அதாவது வந்து இந்த மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் எல்லாமே ஓரிரண்டு தீவிரவாத செயல்கள் நிகழ்ந்தால் அது காணாமல் போய்விடும். அந்த ஆபத்து இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் புத்தி வந்துனாதான் நல்லா இருக்கும். ஏன்னா நடைமுறையில் இதை தடுக்கிறதுன்றது கஷ்டம். திரு சுந்தரராஜன், அரசு அல்லது நீதிமன்றம் வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பு பண்ணி கட்டாயத்தில் இருக்கிறாங்களா இன்னைக்கு இது மரண தண்டனை பற்றி? இல்லை, நிச்சயமாக அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. நான் கட்டாயமாக அவங்க வந்து எடுத்தாகணும். ஆனால் இந்த மரண தண்டனைக்கு காரணமாக நம்ம சொல்கிற இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து தோன்றுறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நோய் நாடி முதல் நாடி அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தமிழ் பண்பாடு. அதுதான் இது உலகத்துக்கே பொதுவான ஒரு விஷயம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்க்காமல் நம்ம வெளியில் தெரிகிற அந்த விஷயங்களை தான் பார்க்குறோம். வேர்களை விட்டுட்டு நம்ம விழுதுகளை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையான விஷயம் இதுதான். இந்த பார்வை, இந்த மாறுதல் இது வரணும் அடிப்படையில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து கூட மரண தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அமெரிக்காவோட அந்த நடைமுறை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டமோ இல்ல இந்த நீதிமன்ற நடைமுறைகளோ பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு மனித உரிமை பார்வை அடிப்படையில் இருக்கும். நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு யாரை வேணாலும் வந்து எந்த குற்றத்தையும் செஞ்சேன்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கான திறமை நம்மளோட புலனாய்வு அதிகாரிகளுக்கு இருக்கு. இந்த சூழல்ல மரண தண்டனை என்பது வந்து எந்த காலத்துக்கும் இது வந்து உடன்படாத, தேவையில்லாத அல்ல எந்த விதமான விளைவுகளையும் கொடுக்காத ஒரு அம்சமாக தான் அது இருக்கு. இந்த நேரத்தில் அரசாங்கமும் நீதிமன்றங்களும் இது குறித்து ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். திரு ராஜாக்கணி அவர் மிக நீதியான நேர்மையான சூழல் இருக்கும் பொழுது கொடுங்குற்றங்களை தடுப்பதற்கு கடுமையான தண்டனைகள் இருக்கலாம். ஆனால் நீதி அமைப்பே ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய சூழலில், சாய்வு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சூழலில் இது போன்ற கொடுந்தண்டனைகள் இந்த மண்ணில் இருப்பது ஒடுக்கப்பட்டவரை பாதிக்க வைக்கின்றது. பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது. நீதியின் முன்னால் எல்லோரும் சமம் என்ற நிலை இருக்குமானால் நீங்கள் எந்த தண்டனையும் கொடுங்கள். ஆனால் இங்கே பணக்காரர்கள் எத்தனை பேர், உயர் வகுப்பிலே பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் இல்லை.
அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். ஏழைகள் இல்லாதவர்கள் தான் இதில் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுகிறார்கள் என்கின்ற சூழலில் அங்கே ஏற்றப்படுவது ஏழைகள் அல்ல, நீதிமுறை என்பதை கருத்தில் வைத்து நம் நாட்டில் இது போன்ற மரண தண்டனை முறையை கைவிட்டுவிட்டு வழக்குகள் மிக நியாயமான முறையில் விசாரிக்க வேண்டும். யார் குற்றம் செய்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாதுங்க நிலை வந்தால் அஞ்சுவார்கள். மரியாதைக்குரிய திரு சங்கராச்சாரியார் அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நீதிமன்றங்கள் திறக்கின்றன. ஆனால் ஏழைகளுடைய நிலைமை என்ன? திரு ராமசுப்ரமணியன் சார், கடைசியாக நான் சொல்றது என்னன்னா, இந்த மரண தண்டனை என்பது மிக மிக அவசியம். எனக்கு வேற கருத்து கிடையாது. இவர் நண்பர் சொன்னது போல எனக்கும் உண்டு. அது எல்லாருக்கும் ஏழைகளுக்காக மரண தண்டனை, பணக்காரர்களுக்கு எப்படியா தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி நியாயமே, அது தர்மமும் கிடையாது, நீதியும் கிடையாது. அந்த விதம் நான் அவரோட ஒத்து போகின்றேன். அதே நேரத்தில் நீங்க பேசினதுக்கு நான் சொல்றேன். அப்புறம் சங்கராச்சாரியாரை பத்தி பேசும்பொழுது அதே மாதிரி இது இல்ல யாக்கூப் மேமுக்கு எவ்வளவு 5 மணி வரைக்கும் விடியற் காலை வரைக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு மர்சி ரெவியூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டுட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க நிதானமா எல்லாம் கவனிச்சு கடைசியில் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகவே இந்த நேரத்தில் இந்தோனேஷியாவில் வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ இந்த மறுபடியும் கொண்டு வராங்க. ஏன்? ஆகவே இந்த மரண தண்டனை இல்லைன்னு ஆயிடுதுன்னா இப்போ இவருடைய சவுதி அரேபியா, ஈராக் இதெல்லாம் மேக்சிமம் அங்கதான் போயிட்டு இருக்கு. ஈரான்லாம் அங்கதான் இருக்கு. ஆகவே நிச்சயமாக இந்த மரண தண்டனை என்பது வேண்டும். அதாவது ஏழை பணக்கார இவனை யாக்கூப் மேமனை போல பெரிய பணக்காரன் யாருமே கிடையாது. உலகத்தில் இருக்க பெஸ்ட் லீகல் யூமினரிஸ் எல்லாரையும் உட்காந்து வச்சு ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். அதுலேயும் தப்பிக்க முடியலன்னா அப்போ கடமையை சட்டம் தன்னுடைய கடமை செய்திருக்கின்றது. நிறைவு பதில் இருக்கிறோம். மரண தண்டனை ஆதரவும் எதிர்ப்பும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். பண்பாட்டில் உயர்ந்து நிற்கிற எந்த சமுதாயமும் ஒரு உயிரை பறிப்பதில் முழுமையடையாது. குற்றம் புரிந்தவன் திருந்தலாம் என்பது ஒரு பக்கம், குற்றம் புரிந்தவன் தண்டிக்க வேண்டும் என்பது மறுபக்கம். எப்படி இருப்பினும் குற்றவாளியை மனமாற்றி மேம்படுத்துவதே ஒரு சமூகத்தின் கடமை. அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.